ஜேபிசியில் கொடுத்த அந்த 47 திருத்தங்களையும் கூட அவர்கள் ஏற்காமல் அவர்களாக வந்து ஒரு 115 விதமான மாற்றங்களோடு இந்த பில்லை இப்போ பாஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இதில் ஒரு வன்மம் காட்டுறாங்க அப்படின்னா, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறார். எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாருன்னா, சொன்னாலும் சொல்லிடுவாங்க எதிர்கட்சிகள்லாம், நாடாளுமன்ற புதிய கட்டிடமே வக்ஃபுடைய இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பாஜக தரப்புல இருந்து சில பேர் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அந்த வக்ஃபுல வந்து சில முறைகேடுகள் அப்படின்றது நடக்குது, இதுக்கு வந்து ஒரு தணிக்கைன்றது தேவைப்படுது, அதனாலயும் இந்த திருத்த மசோதாவை கொண்டுட்டு வரும் அப்படின்றாங்களே. அப்படி அவர்களுடைய உண்மையான எண்ணம் இருந்தால், ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை பெறுவோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து நிறைய நம்பினாரு. பட் அந்த வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல. இப்போ ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஜக கூட்டணி போறதுனால இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு மீண்டும் வந்து திமுகவுக்கே போகும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழல்ல இப்ப விஜய் அவர்களும் அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வந்து டார்கெட் பண்றாரு. குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது கிடையாது. நோம்புக்கு அப்புறமா வந்து விஜயோட செயல்பாடுகள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கையா இருக்கா. துப்பாக்கி படமா இருக்கட்டும், இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டினதா இருக்கட்டும், ஈவன் பீஸ்ட் படமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மறந்துட்டு விஜய்க்கு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? இதெல்லாம் மறந்துட்டு கமலஹாசனுக்கு விஸ்வரூபத்துக்கு பின்னால ஆதரவு கொடுத்தாங்களா சார்? இல்ல, விஜய் மாற்றுன்னு சொல்லிட்டு தானே வராரு. அப்ப கமலஹாசன் பண்ணதை நானும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் இல்லையா? அவர் கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம மோடி அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா எத்தனையோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்திருக்கு. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா நாக்பூர்ல வந்து அவுரங்கசீப்போடைய சமாதியை நீக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் நடந்தது. அதுக்கு எல்லாமே விஜய் அவர்கள் எந்தவித கண்டனமும் தெரிவிக்கலையே. அவர் பொதுவாக இந்திய நாட்டில் நடைபெறக்கூடிய, ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி அவர் எதுவும் அறிக்கை கொடுத்ததாகவும் பொதுவில் தெரியல. திமுக தோற்றுவிடும் அப்படிங்கிற பட்சத்திலையும் கூட முஸ்லீம்கள் இதற்கு முன்னால் திமுகவுக்கு தான் வாக்களித்துக் கொண்டிருந்தார். அண்ணா திமுக வெற்றி பெறும் அப்படின்னு இருந்தாலும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது முஸ்லீம்களை பெரிய அளவிலே அவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக திருப்பியது.